சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான், நான்வெஜ் லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா மட்டன் கிரேவி பண்ண போகிறோம், கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் முட்டை வறுவல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சமையலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி வந்து ரமேஷ் பேச போகிறாங்க. அந்த ஆப்போட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிக்கிட்டோ. எஸ், இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிட்டோ. இவங்க வந்து சென்னை அண்ட் மதுரை வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தென் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து கவர் பண்ண போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில். இந்த பிக்கிட்டோ ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மீட்டு, அதுக்கப்புறம் வந்து டாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பெட்ஸ் கேரு, இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதுவும் ஆர்கானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய வந்து இந்த ஆப்பில் வந்து அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே எல்லா பொருளையும் வர வச்சுக்கலாம். ப்ளஸ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க வந்து வித்தின் 4 ஹவர்ஸில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் வித்தின் 4 ஹவர்ஸில் டெலிவரி பண்ணிடுறாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் கார்ட்டில் வந்து எல்லா ஐட்டமுமே வந்து ஒரே டைமில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சூப்பரான சர்வீஸ் இருக்குது இவங்ககிட்ட. ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த 4 ஹவர்ஸ்க்குள்ள எல்லா ஐட்டமுமே நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. அது சூப்பரான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆப்போடைய ஃபவுண்டிங் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுடைய ஆப் இது. அது ஒரு பெரிய விஷயம் நமக்கு. அவ்வளோவா தமிழ்நாடு கொஞ்ச நாளில் வரப்போகுது. சென்னை அண்ட் மதுரையில் இப்போ சர்வீஸ் போயிட்டுருக்கு. இவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே வந்து டிஸ்கவுண்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்புடைய லிங்க், டிஸ்கவுண்ட் கோடு எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சூப்பராக வீட்டில் இருந்து ஷாப்பிங் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலே இப்போ வந்து ரொம்ப டைம் இல்லை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்க, டைமே இல்லாமல் இருக்கு. வீட்டுக்கே வந்தா நல்லா இருக்கும். கறியை வாங்கிட்டு வா அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம ஜாலியாக கேம் விளாட்டு இருப்போம். அம்மா போய் கறி வாங்கிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வாடான்னு துரத்தி விட்டுருவாங்க. அந்த தொழிலாம் இனிமேல் நமக்கு இருக்காது. அதனால தான் ஜாலியாக பற்றி நான் சொன்னேன், வீட்டில் இருந்துக்கிட்டே ஜாலியாக நம்ம கேம் விளாடிட்டு கறியை வாங்கிட்டு ஹஸ்பண்ட் மகளுக்கு கண்டிப்பாக அந்த தொல்லை இருக்காது. கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. சூப்பரான ஆப், என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல நம்ம மட்டன் கிரேவிக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். மசாலா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், 2 ஏலக்காய், மராட்டி மொக்கு 2, ஜாதிபத்திரி கொஞ்சம், 2 பட்டை, அதுக்கப்புறம் சுருள் பட்டை 1, கடல் பாசி, பிரிஞ்சி இலை ஒரு 2-3, ஒரு 7 கிட்ட காஷ்மீர் மிளகாய், ஒரு 7 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துப்போம். பூண்டு வந்து ஒரு 20 பல்லு கிட்ட. நல்லா வந்து இந்த மசாலா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ மட்டன் கிரேவிக்கு நான் வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துப்போம். ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். இந்த கிரேவி வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அதுக்கப்புறம் 3 தக்காளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்படி சும்மா மூடி வச்சுட்டு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிடுவோம். இப்போ இந்த குக்கரை மூடிடுவோம். மூடி கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் விட்டுருவோம். அஞ்சுலேருந்து 6 விசில் வந்துருச்சு. ஏன்னா மட்டன்னாலே ஒரு 6 விசில் போட்டிங்கன்னா தான் மட்டன் நல்லா வேகும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்ச நேரம் ப்ரெஷர் அடங்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக நமக்கு மட்டன் எல்லாம் வெந்து நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ நமக்கு மட்டன் கிரேவி கொஞ்சம் நல்லா வந்து
கொதிச்சு மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா வச்சுக்கலாம். சப்பாத்தி தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனா நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். நான் வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதை தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கோஸ் தாளிச்சிக்கலாம். நம்ம கோஸ் பொரியல் சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து கடுகு உளுந்து 2 காஞ்ச மிளகாய், அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுக்கிற கோஸ் வந்து 1/2 கிலோ, உப்பு ஒரு அரை ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கோஸ் வந்து அதிகமாக கூட வேகக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். கோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். பாருங்க, இதில் ஒன்றுமே போடல. கடுகு உளுந்து எண்ணெய் ஒரு 2 காஞ்ச மிளகாய், இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டை வறுவலுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி முட்டையை வேக வைக்கணும். எப்படி வேக வைக்க போகிறோன்னா, இதுக்குள்ளே தண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த தட்டில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்குள்ளே இந்த தட்டை வச்சுருவோம். இப்போ நான் இதில் ஒரு 7 முட்டை ஊற்றிருக்கேன். பாருங்கள், உப்பு வந்து லைட்டாக இந்த மாதிரி தூவிக்கங்க. அதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் முட்டை வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக முட்டை வெந்திருக்கு பாருங்கள். முட்டை ஆடுற வேலைக்கு நம்ம இங்கே மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். மசாலாவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ முட்டையை நம்ம கட் பண்ணி அதில் போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இதை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல், முட்டை வறுவல். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக முட்டை வறுவல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.